செல்வகுமார், இப்போ 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, தீர்ப்பின் சாராம்சம் விரிவாக. நிச்சயமாக 9 பேரும், அதாவது நாட்டையே உலுக்கிய இந்த மிகப்பெரிய காவல் நிலைய கொலை வழக்கு, அதிமுக ஆட்சியில் கடந்த 2000 ஆண்டு நடைபெற்ற இந்த கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 9 காவலர்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்து அதே போன்று 8 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசாரணை சிபிஐ நடத்தி வந்தார்கள். இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டன. 105க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் நேரடியாக விசாரிக்கப்பட்டன. காவல் நிலையத்தில் பணியாற்றிய, குறிப்பாக அந்த சாத்தான்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய அந்த காவலர்களும் பெண் காவலர்களும் நேரடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பல விவரங்களை சிபிஐ இந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தது. அதன் அடிப்படையில் தான், அது மட்டுமல்ல, அரசு தரப்பில் ஏற்கனவே இந்த பிரேத பரிசோதனை செய்த அறிக்கையின் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் கம்பி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அவர்களை அடித்ததுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று முத்துக்குமரன் தெரிவித்திருந்த நிலையில் இன்று 4 மணிக்கு இந்த வழக்கு ஏற்கனவே காலையிலிருந்து மாலைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த 4 மணிக்கு முன்பதாகவே 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த நீதிமன்ற அறை முழுவதுமாகவே குவிந்து விட்டார்கள். ஒரு பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவியது. இந்த தீர்ப்பை வாசிக்க தொடங்கிய நீதிபதி வழக்கம் போல தீர்ப்பை மட்டுமே வாசிக்காமல் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையாக கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக முழுமையாக இந்த வழக்கை வாசித்திருக்கிறார். இந்த வழக்கில் பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லியது, காட்சிகள் என்ன மாதிரியான தகவலை தெரிவித்திருக்கிறார்கள், காயமடைந்த தந்தை மகன் அவர்கள் அணிவித்திருந்த உடைகள், இரத்தக்கரைகள், அது பற்றிய விவரங்கள், அது மட்டுமல்ல இந்த வழக்கில் சிபிஐ தரப்பில் ஏற்கனவே முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தொடர்ந்து வாசித்து வந்தார். இறுதியாக அந்த வழக்கினுடைய இறுதி பகுதிக்கு வரும்பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விசாரணைகளையும் பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவர்களை குற்றவாளியாகவே இந்த நீதிமன்றம் கருதுகிறது என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இந்த 9 பேரும் இந்த குற்றம் செய்திருக்கக்கூடிய விவரங்கள் இந்த நீதிமன்றத்தில் முழுமையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சிகள் மூலமாக நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இது கொலை என முழுமையாக தட அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் தெரிவித்திருக்கின்றன. எனவே இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என முழுமையாக தீர்ப்பளித்து விட்டு இவர்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கிறது என்பது குறித்த அறிக்கைகள், அதே போன்று இவர்கள் இறுதியாக தங்களுடைய பணியில் இருக்கும்போது வாங்கிய சம்பளங்கள் உள்ளிட்ட விவரங்களை காவல்துறை மற்றும் மருத்துவர்களிடமே கேட்டு வருகின்ற 30ஆம் தேதி இந்த அறிக்கையை எல்லாம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சொல்லியிருக்கிறார். அன்றைய தினம் முழுமையாக குற்றம் சாட்டப்பட்டு குறிக்கக்கூடிய இந்த 9 பேருக்கு முழுமையான ஒரு தண்டனை விவரங்களை அவர் அறிவிச்சிருக்கிறார். அன்றைய தினம் தான் இவர்களுக்கு எது போன்ற ஒரு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக அது இரட்டை ஆயுள் தண்டனையாக இருக்கலாம், அல்லது வாழ்நாள் முழுவதுமாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம். இந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பின்பு அவர்கள் முறையாக சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் முழுவதுமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. 30ஆம் தேதி தண்டனை விபரம் அறிவிக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கியிருக்கு. இப்போ அவர்கள் தரப்பிலிருந்து நீதிபதியிடம் தங்கள் தரப்பு ஏதேனும் கோரிக்கைகளை முன்வைச்சாங்களா குற்றவாளிகள் தரப்பிலிருந்து? இல்ல இந்த வழக்கை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் தரப்பில், அதாவது சாட்சிகள் விசாரணையாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய தரப்புடைய நியாயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே நேரடியாக நீதிமன்றங்களில் உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலேயே இந்த மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் முழுமையான இந்த விசாரணை நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த தகவல் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இன்று முழுமையாக வழக்கு விசாரணை என்பது நிறைவடைந்த நிலையில் தீர்ப்புக்காக மட்டுமே தான் இன்று வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு இன்று தீர்ப்புக்காக கொண்டு வரும் பொழுதுதான் இந்த விவரங்களை எல்லாம் நீதிபதி, அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 9 பேரும் குற்றவாளிகள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே தண்டனை என்பது உறுதி. அந்த தண்டனையுடைய விவரங்களை தான் வருகின்ற 30ஆம் தேதி தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இதில் அதற்கு பின்னதாக அவர்கள் மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்புகள், பின்னதாக அவர்களுக்கான இருக்கக்கூடிய சட்ட ரீதியான அவருக்கு கிடைக்கக்கூடிய அதிக வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 30ஆம் தேதி தண்டனை விபரம் அப்படின்றது அறிவிக்கப்பட இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.